10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்ன? a 16m, a 62m, e 31m, e 31/2m. சரியா? அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்பு இருக்குது, 16வது உறுப்பு m. அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sn என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு n = 31. சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா T16 = m. Tnோட ஃபார்முலா என்னன்னா Tn = a + n - 1 × d. என்னோட மதிப்பு நமக்கு 16ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 16ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? T16 = a + என்னோட மதிப்பு என்ன? 16. 16 - 1ன்னா 15. 15d = m. சரியாப்பா? அப்போ T16 = a + 15d = m. a + 15d = mங்கிறத சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா S31 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Snக்கு ஃபார்முலா Sn = n/2 × 2a + n - 1 × d. நமக்கு n கொடுத்துட்டாங்க 31. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 31ன்னு பிரதியிடணும். சரியா? S31 = 31/2 × 2a + 31 - 1 × dன்னு வரும். அப்போ 30dன்னு கிடைக்கும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? S31 = 31/2 × 2a + 30d. இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. 2 வெளியே எடுத்துருவோமா? 31/2 × 2 வெளியே எடுத்துடுறோம். a + 15d. நம்மளுக்கு ஏற்கனவே a + 15dனா mன்னு நமக்கு தெரியும். சரியா? அப்போ இங்கே a + 15dன்ற இடத்துல நம்ம என்னென்னு பிரதியிடலாம்? mன்னு பிரதியிடணும். இப்போது இங்கே இருக்கிற 2யும் அடித்து கொடுத்துடணும். சரியா? அப்போ 31 × mன்னு கிடைக்கும். சரியா? S31 = 31m. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆன்சரில் இருக்குது 31m. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.